அறிவார்ந்த விவசாய அன்பு சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் சரோனி அக்ரி ஃபார்ம் டெவலப்மெண்ட் யூடியூப் சேனலின் வணக்கங்கள். உங்களோட கலந்து பேசி சிவகுமார், தோட்டக்கலை ஆலோசகர் மற்றும் பன்னிலன வடிவமைப்பாளர் சின்ஸ் 1992. இன்றைக்கி பார்க்கக்கூடிய விவசாய பூமி அக்ரிகல்ச்சர் லேண்ட்டு 6 ஏக்கர் 53 சென்ட்டு, திருநெல்வேலி மாவட்டத்தில் தென்பகுதியில் இந்த பூமி இருக்குது. நல்ல பிளைன் லேண்டு, 5 HP EB சப்மர்சிபிள் மோட்டரோட ரன்னிங் கண்டிஷனில் உள்ள ஒரு பண்ணை. கிணறு நியாயமான ஆழத்தில் இருக்குது, நல்ல தண்ணி இருக்குது. காய்கறிகள் குக்கர்டிஸ் வெஜிடபிள் பூசணிக்காய் பயிர் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ஆகஸ்ட் மாதம் வறட்சியான நேரம், ஆனால் தண்ணி இருக்குது. தனிப்பட்டா ஒரே கையெழுத்து மட்டும்தான், ஆனால் கிணறு 5 HP EB இருக்குது. வேலி மட்டும் நம்ம போட வேண்டியிருக்கும். கிராமத்திலேருந்து மண்பாதை வழியாக தான் வரணும். தயவுசெய்து விவசாய பூமி பாதை இருக்கா, வழி இருக்கான்னு மட்டும் கேளுங்க. தாரோட்டு மேலே விவசாய பூமி கிடைக்கும், ரொம்ப அபூர்வம். கம்மியான ரேட்டும் இருக்கான்னு சொல்லிட்டு அடிக்கடி ஃபோன் கால் தொந்தரவு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் 2020க்கு பிறகு விவசாய நிலங்கள் அதிகமாக ரேட்டுக்கு போகுது. கவர்மெண்ட் கைட்லைன் வேல்யூ அதிகமாகிடுச்சு, மார்க்கெட் வேல்யூவும் அதிகமாகிட்டு. பாருங்கள், இந்த பனைமரத்தில் நொங்கு எவ்வளோ அதிகமாக இருக்குது. இதை வச்சு மண்ணில் வளம் இருக்குது. பனைமரத்தில் நல்ல இருக்குது. பாருங்கள், இதில் காய்கறி போட்டிருக்கிறாங்க, படர் கொடிகள். பக்கத்தில் தென்னந்தோப்பு பெரிய அளவுக்கு இருக்குது. எல்லாம் வாய்க்கா பாசனம், சொட்டு நீர் போடாமல் வாய்க்கா பாசனம் போட்டு பயிர் பண்ணுறாங்க. தண்ணி இருக்கப்போ போய் தான் இந்த மாதிரி பயிர் பண்ண முடியுது. புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பூமி இருக்குது. பேரண்ட் டாக்குமெண்ட்டு 1948 ஆரம்பிக்குது. ரொம்ப பழைய ரெவன்யூ ரெக்கார்டு. 48, 66, 77, 82, 83 வரை பேரண்ட் டாக்குமெண்ட் இருக்குது. கரண்ட் சேல் டீடு 2011. முடிஞ்சளவுக்கு விவசாய நிலங்கள் தேடுறவங்க பாதை இருக்குதா, வழி இருக்குதான்னு கேளுங்க. கிணறுனா EB சர்வீஸ் கிடைக்குமா, மண் எந்த டைப்பான மண், மண்ணோடைய ஆழம் எப்படி, ரெவன்யூ ரெக்கார்டு எப்படி இருக்குது. தயவுசெய்து லோக்கலில் இருந்து வர்றவங்க திருநெல்வேலி சிட்டியில் வீட்டிலே எங்களால் இடம் வாங்கி கொடுக்க முடியாது. ஏன்னா அன்றைக்கி பெரிய அளவுக்கு வெளி ஊர்லேருந்து பெரிய பெரிய குரூப்லாம் உள்ள ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி அட்வர்டைஸ்மெண்ட் விளைநிலங்கள் படிப்படியாக ஏறிச்சு போகுது. இருக்கும்போது பயன்படுத்திக்காங்க. தயவுசெய்து குழந்தைகளுக்கு வருமான குழந்தைகளுக்கு நல்ல பூமி வேணும், விவசாய நிலங்கள் எப்பவுமே வாங்கி வச்சுக்காங்க. ரெகுலராக சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.